Hello friends, welcome to Bright Future channel. இந்த சேனலை பத்தி இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட 2024 கட் தான் பார்க்க போறோம். இந்த காலேஜோட கோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1306 கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே நேம்ல பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கனால சாய்ஸ் ஃபில்லிங் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலத்துல என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, அந்த கோர்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா 2024 எவ்வளவு கட்டப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஏடிஎஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஓசி கேட்டகரியில 160 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 160 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 148.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 154 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 129 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில உங்களுக்கு 161.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 157 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 152.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 152 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 122.5 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த அடுத்தது உங்களுக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியில 168.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 150.5 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல சீட்ஸ் எதுவுமே இல்ல. அந்த அடுத்தது உங்களுக்கு எம்பிசில பாத்தீங்கன்னா 96.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 111.5 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயோடெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 149.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 144.5 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல சீட்ஸ் எதுவும் க்ளோஸ் ஆகல. அந்த அடுத்த எம்பிசில 127.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 122 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சிஎஸ் கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 167 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 161 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 152 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 159 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 132 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதாவது பாத்தீங்கன்னா இசி கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 161.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 155.5 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல பாத்தீங்கன்னா 144.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 152 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 113.5 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதாவது பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியில 155 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 150 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 138.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 140 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 108.5 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது பாத்தீங்கன்னா ஐடி கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியில 163 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 157 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 148 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 154.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 125 கட் ஆஃப்க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் ஃபைனலா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. அந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியில 139 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 94.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 115 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 108.5 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் நம்ம பார்த்தாச்சு. இந்த காலேஜோட கோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1306 கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும், சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழ ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ 12th படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.